கொஞ்சம் வீடியோ போட்டு போடுறதால கடை களவா தான் என்ன கடை களவா ஒருக்கா போயிட்டுது இன்னும் போகிறதுக்கு இல்லை. இதில் வந்து நிற்கிற தம்பி வேறு ஒர்க் மூவியில் வந்திருக்கார். இவர் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சுட்டு இங்கே வந்து இப்படி வேலை செய்கிறாரு ஃபேனுங்கோ. இல்லை இல்லை நாங்களும் ஊரில் நிற்கல ஏதோ இங்கே கொட்டுது. இங்கே வந்தால் லண்டனுக்கு வந்தாலே காசு தான் அள்ளி எடுக்கலாம்னு வந்தது. ஆனால் நாங்கள் நினைச்சது ஏதோ அப்போ நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் என்னென்னா ஒரு ஃபோன் ஒன்று பண்ணினாங்க. ஆனால் அந்த ஃபோன் வந்து என்னத்தில் வேணும் வச்சது காசு அது 1800 பவுண்ட்ஸுக்கு 1750 பவுண்ட்ஸுக்கு எனக்கு தான் வேண்டாம் ஒரு ஃபோன் உண்டு. அந்த ஃபோன் வந்து ஏதோ ஆன்லைனில் வேணா அது என்ன அதில் ஒஃபர் கொடுத்துருவாங்க 200 pounds. 200 pounds ஒவ்வொரு தந்தவங்களே ஆஃப்டர் 1 month. அது வேண்டி நாங்கள் இப்போ வேண்டி 2 மாதம் இருக்குண்ணே 2 month அந்த 200 pounds ஒவ்வொரு வந்து எங்களுக்கு எங்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலை வரையே இல்லை. அதைத்தான் இப்போ நாங்கள் கேட்டு பிடிக்கிறதுக்காக போய் கொண்டுருக்கோம். ரைட்டு சொந்தங்கள் வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிரீன்ஃபோர்ட் ஸ்டேஷனுக்கு முன்னால் நிற்கிறோம். இதில் வந்து ஏன் வந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டோட சந்தித்து அவரை வந்து இன்றைக்கு நாங்கள் சண்டேண்டோடைய லண்டனை சுற்றி பார்க்குறதுக்காக வழிகிற போகிறோம். அதால் வந்து அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீன்ஃபோர்ட் ஏரியாவை தான் நான் வந்து வீடியோ பண்ணி கொண்டு இதில் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கடை வச்சுருக்கார். கடையில் வந்து இப்படி வேலை செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்கோ. எங்கட அங்கே வந்து யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஐடிலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அப்படி வேலை செய்யணும். இவர் இங்கேயும் வந்து படிச்சுட்டு இப்போ வேறு கடையில் இப்படியெல்லாம் வேலை செய்கிறாருண்டு. நாங்கள் அடுத்த வரும் 10 டிகிரி செய்ய போட்டு சாமான் தூக்குறாரு. சரி இல்லை இது வந்து நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால் இங்கே வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் செய்து கஷ்டப்பட்டு உழைக்கணுன்றதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோந்தன் நிசாங்கனும் இவங்க சாமானில் கொண்டு காரில் இறக்கிட்டு ஒரு தூக்குறார். இது நிறைய இறக்கிட்டோம் நான் நிறைய இறக்கியாச்சு. லண்டனில் வேணுங்கல்ல பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் செய்து போட்டு அங்கே வந்து இப்போ இங்கே வந்து கடையை போட்டுட்டு சாமானை தூக்கி கொண்டு திரிகிறாங்க. நான் இவங்களை கிளச்சி வீடியோ எடுக்கிறேன். இங்கே நிலவரம் தெரியணும். அங்கே இங்கே வேற விரும்புகிறதுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் செய்தால் தான் நல்ல மாதிரி வேறு இங்கே அடுக்கிறாங்க. இல்லை என்னென்னு இங்கே வந்து இரவு பகலண்ட ஒன்றும் இல்லை. 20 அடுக்குவாங்க பேருந்து பகல் போல் அப்படி ஓடி வேலை செய்யணும். ஓகே கடைக்காகலாம் இதில் ஃபேனுங்க எல்லா வேலையும் ஒரு ஆக்கள் தான் 2 பேர் தான் 2-3 பேரையும் செய்யணும். ரைட் அடுத்த லோட்ராக்கலாம் அப்படியால் நான் வேணும். இவன் ஒவ்வொரு சாமானத்துக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் செய்கிறார் என் ஃப்ரெண்ட். இங்கே வந்து இப்படியெல்லாம் இருக்கலாம் சிம்பிளாக வந்து இப்படி நிறைய கஷ்டப்பட்டு நிறைய உழைச்சா தான் நல்லா வரலாம். அதுக்கு உண்மையாக வந்து இந்த ஃப்ரெண்ட் நல்ல உதாரணம். இந்த கடை வந்து அவற்றை கடையிலாண்டா இந்த படங்கள் எடுக்கிறோம். இங்கே வேற ஆசைப்படுற நீங்கள் வந்து உண்மையாக வந்து வரலாம் நல்ல ஹார்ட் ஒர்க் செய்ய சும்மா வந்து இருந்து உழைக்கிறாது கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். இதில் இது வந்து வேறு ஸ்டோர். இந்த ஸ்டோரில் இவ்வளோ சாமான் அடுக்கி வச்சிருக்கார். கொஞ்சம் வீடியோ போட்டு போடுறதால கடை களவா தான் என்ன கடை களவா ஒருக்கா போயிட்டுது இன்னும் போகிறதுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த ஹாட் ட்ரிங்க் ஐட்டம் ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் தான் வேணும். பார்க்க அப்படி தெரியல. இதில் வந்து நிற்கிற தம்பி வேறு ஒர்க் மூவியில் வந்திருக்கார். இவர் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சுட்டு இங்கே வந்து இப்படி வேலை செய்கிறாரு ஃபேனுங்கோ. இங்கே வந்து நேரி முறியும் குளிர்களில் வந்து இவ்வளோ சாமானையும் தூக்கி இனிமேல் அடுக்கி ரேஷன் கடைக்கு போய் எல்லாம் எடுத்து கொண்டு ஆயிடுச்சு. தம்பிக்கு என்ன பேர்? எனக்கு மகி வந்து நிற்கிற கடையில் வேறு இப்படி தான் கடை எத்தனை மணி திறக்கிறது? 8 மணிக்கு தொடங்கி 1 மணி வரைக்கும் இந்த கடை வந்து திறந்துருக்கும். படுக்கிற டைம்ன்றது ஒரு 6 மணிக்கு அளவு இல்லை. நேற்று படுத்து 6 மணி என்ன 7 மணி கிளம்பி ஒரு நாள் அங்கே ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் என்ன டிகிரி செய்றீங்க? கொமர்ஸ் செய்றீங்க. ஈஸ்டர்ன் டிகிரியில் பாருங்க இங்கே வந்து எங்களோட தம்பதிங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் வேண்டால் இங்கே வந்து லண்டன் சும்மா வலிக்கிட்டு வந்து சும்மா இருக்கலாது பயங்கர ஹார்ட் ஒர்க் செய்யணும். இப்போ நீங்கள் எப்போ இனிமேல் போகிற பிள்ளை நாங்கள் இப்போ 3 மந்த்துக்கு முன்னே தான் வந்தீங்க. 3 மந்த்துக்கு முன்னே தான் வந்தவர். இனிமேல் சொல்கிறேன் என்றால் போகிறதுக்கு இனிமேல் நிறைய உழைச்சி கொண்டாந்து திரும்ப போகலாம்.
டிக்கெட்டு கூட கொண்டு அப்படிதான் அப்படிதான் அப்படித்தான். அப்போ சாதாரணமான விஷயம் இல்லை. லண்டன் வந்தால் சும்மா இருக்கலாம். லண்டன் வந்தோன்னே காசு கிடைக்கும். இங்கே மரத்தில் காசு ஆகலாம்னு சொல்கிறதெல்லாம் போய் விளையாட்டு தானே என்ன வடிவா சொல்லுவோம். வட்டி இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களிலும் வெளியே தம்பியாக சொல்லுவோம். இந்த வாழ்க்கைன்ற என்ன இப்படி கஷ்டம் என்னண்டு இது என் ஃப்ரெண்ட் நிற்கிறேன் என்ன வச்சான். இல்லை நாங்களும் ஊரில் நிற்கல ஏதோ இங்கே பொட்டது. இங்கே வந்தால் லண்டனுக்கு வந்தாலே காசு தான் அள்ளி எடுக்கலாம்னு வந்தது. ஆனால் நாங்கள் நினைச்சது ஏதோ அப்போ இப்போ திருப்பி எப்போ இன்னும் போகிற பிளான் 5 years ஒர்க் போயிட்டு தானே என்ன 2030 வலிக்கிட போகிறார். அவ்வளோ உழைச்சி வந்த கடனை அழிக்கணும். என்ன கடன் மட்டும் சும்மா விளையாட்டில் எவ்வளோ ஆசைச்சு வலிச்சு வந்து இன்னும் கடனை அழிக்கணும். இங்கே வந்தால் ஒரு பொறுப்புண்டு தானே வந்துடும். என்ன சும்மா இருக்க நித்திர வராது. வேற வேணும் காலத்தின் கட்டாயம். இந்த வேலையை அந்த வறுத்து வென்று வந்து நிற்கிறேன். இவரை இந்த வேலையை வறுத்து எடுத்து வென்று இவர் தான். இவரை பிடிச்சிங்கன்னா சரி 8 மணி வேலை செய்விக்கிறேன். என்ன மகிய வந்து 8 மணி கூட நானும் ஒரு கரண உள்ளத்தோடு கொடுத்துருக்குறேன். அதுதான் உழைக்கணும் ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒப்பச்சேட்டு கொடுத்துருக்கேன் பெருமையாக சொல்லுவோம். ஒன்று அது சரியா ரைட். நாங்கள் இப்போ அடுத்த இடங்களுக்கு போகிறோம். இதோட இந்த வீடியோ நிறைய செய்யலாம். மறக்காமல் எங்கள்கிட்ட இந்த கடைக்கு இந்த ஃப்ரெண்டுன்ற கடை இதான் கடை. கிரீன்ஃபோர்ட் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தால் இங்கே வந்து கட்டாயம் ஷாப் பண்ணி கொண்டு போங்க. ஷாப்பிங் செய்யுங்கம்மா. இதுதான் இந்த கிரீன்ஃபோர்ட் ஸ்டேஷன். நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் இப்போ லண்டன் சென்ட்ரல் போகிறோம். லண்டன் சென்ட்ரல் போகிறதுக்குரிய சென்ட்ரல் லண்டன் சொல்லுங்க சென்ட்ரல் லண்டனு போகிறோம். சென்ட்ரல் லண்டனு போகிறோம். அதுக்குரிய டிக்கெட் எடுத்துக்கொண்டு இப்போ இந்த கிரீன்ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து லண்டன் சிட்டிக்குள்ளே ஒரு ஒய்ஸ்டர் கார்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் டொப்பு பண்ணி போட்டு நாங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் அதில் பாவிக்கலாம். ட்ரெயின்லேயோ இல்லாட்டி எடுமஞ்சு இதான் இந்த ஒய்ஸ்டர் கார்டு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம். மஞ்சள் இது இல்லை இது இங்கே மேலே இருக்கணும். மஞ்சள் பெரிய காசெல்லாம் வச்சுட்டு 50 பவுண்டில் அதெல்லாம் போடணும். ரைட். இப்போ இந்த ஒய்ஸ்டர் கார்டு டொப்பு பண்ணணும். மஞ்சள் இதுக்குள்ள 10 பவுண்ட்ஸ் எடுத்தேன். பின்ன எடு மச்சான் 10 பவுண்ட் இது எடு மச்சான். இந்த இது இப்போ 10 பவுண்ட்ஸுக்கு இப்போ வந்து டொப்பு பண்ண அப்புறம் அந்த டொப்பு பண்ணுற மிஷின் வந்து இது இந்த காசை போட்டுட்டு இந்த ஒய்ஸ்டர் கார்டை டொப்பு பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் இதை இந்த கார்ட்டை தான் பாய்ப்போம். டிக்கெட்டுகளுக்கு இந்த கார்ட்டை தான் பாய்ப்போம். ரைட். ரைட் 950 பவுண்ட்ஸ் வந்து 9 பவுண்ட்ஸ் 9 பவுண்ட்ஸ் வந்து இப்போ டொப் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லண்டனு போகிறோம். சென்ட்ரல் லண்டனுக்கு இதெல்லாம் போகிறோம். இது உள்ளுக்கு வர்றப்ப எனக்கு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. உள்ளுக்கு அந்த ட்ரெயின் வந்து இப்படி இருக்குது இந்த கட்டத்தில். ஓகே. இப்போ வந்து சென்ட்ரல் லண்டனை போய் இப்போ நாங்கள் அங்கே மிச்சத்தை தொடருவோம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லண்டனில் வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். இது ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது ஸ்டோர் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இது. இதில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் வந்து இது ஒரு பிரபலமான ஒரு ஸ்ட்ரீட். இதில் பாருங்க சண்டே என்றாலும் லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் வந்து இவ்வளோ கலவாட்டி இருக்குன்னு சொல்லி சரியான டிராஃபிக்காக இருக்குது.
ரைட். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் இப்போ நடந்துட்டு போகிறோம். இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து கனகாலமாக இங்கே இருக்கக்கூடியவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டை பெரிய சொல்லுவார் எப்படியான இடம், லண்டனில் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய சொல்கிறது இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு சொல்லி. நான் இப்போ போகிறது ஒரு கடைக்கு கொடுத்த காசு ரிஃபண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வறுமையில் இருக்கிறேன். சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே. அப்படி தான் நிறைய மக்கள் எல்லாம் வெல்லோஃபாக இருப்பாங்க. என்ன விடுங்கோ, நான் என்ன கொடுத்த கடனை வாங்கி என்னை கடனை தீர்க்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் உண்மையாக வந்து ஊருக்கு போய் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. லண்டனுக்கு வந்த இடத்துலயே ஆட மாட்டேங்க. இங்கே யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட வேறு ஏதோ ஒன்று வேண்ட போகிறேன் அப்படிதான் மாட்டுவார். இப்போ வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டி வந்துட்டு நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் என்னென்னா ஒரு ஃபோன் ஒன்று வேண்டினாங்க. ஆனால் அந்த ஃபோன் வந்து என்னத்தில் வேணும் வச்சது காசு அது 1800 பவுண்ட்ஸுக்கு 1750 பவுண்ட்ஸுக்கு எனக்கு தான் வேண்டாங்க ஒரு ஃபோன் உண்டு. அந்த ஃபோன் வந்து ஏதோ ஆன்லைனில் வேணா அது என்ன அதில் ஆஃபர் கொடுத்துருவாங்க 200 பவுண்ட்ஸ். 200 பவுண்ட்ஸ் ஓவர் தந்தவங்களே ஆஃப்டர் 1 மந்த். அது வேண்டி நாங்கள் இப்போ வேண்டி 2 மாதம் இருக்குண்ணே 2 மந்த். அந்த 200 பவுண்ட்ஸ் ஓவர் வந்து எங்களுக்கு எங்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலை வரையே இல்லை. அதைத்தான் இப்போ நாங்கள் கேட்டு பிடிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கோம். முக்கியமான விஷயம் சொல்லுவோம், அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போகணுமெண்டா இந்த ஜோன் டிவைஸ்ன்ற ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோன் வாங்க வந்த நேரம். அதான் ரைட். இது ஒரு லண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் உண்டு. இந்த ஷாப்பிங் மாலில் நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னே வந்து லண்டனில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு 1750 பவுண்ட்ஸுக்கு ஒரு ஃபோன் ஒன்று பண்ணினாங்க. அப்போ அந்த ஃபோன் அந்த டைம் வந்து ஒரு 200 பவுண்ட்ஸ் வந்து ஆஃபர் போனது. அந்த ஆஃபரை வச்சுன்னு ஆஃப்டர் 1 மந்த் வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஓவர் காசு வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் ஆகும்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஆனால் நான் வந்து இப்போ திருப்பியும் வந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு மேலே ஆகிடுது. அந்த ஆஃபர் வந்து அந்த காசு வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் ஆகலை. அதால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதை வேண்டுறதுக்காக இப்போ அந்த இடத்துக்கு நேரே வந்துட்டோம். பார்க்குறதுக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஷாப்பிங் மால். இதில் வந்து நாங்கள் எலிவேட்டரில் மேலே போய் கொண்டிருக்கிறோம். வந்து நாங்கள் ஃபோன் பண்ண ஷாப்புக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். இது மாறி மாறி இந்த எலிவேட்டரில் மேலேயும் கீழே மாதிரி போகிறோம். நான் எத்தனை ஃப்ளோரில் வச்சேன் சாங்க? ஃப்ளோரில் என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையா இல்லை செகண்ட் ஃப்ளோர்லையா? இது வந்து என்னென்னா இது வந்து ஷாப்பிங் மால் இல்லையா, தனி ஒரு ஆள் தான் இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாரு என் ஃப்ரெண்ட். என்ன தனி கிடையாது. தெரியாது ஜோன் லூயிஸ் தான் இந்த ஷாப்பிட்ட பேர். ஆனால் இது வந்து தனி ஒரு ஆளுக்கு சொந்தமானதான் இந்த ஃபுல்லாக அவ்வளவுமே. நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா மச்சான்? ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் கேட்க போகிறோம் எங்களோட இந்த 200 பவுண்ட்ஸுக்கு என்ன நடந்தான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அது சம்மந்தமான விஷயத்தையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோட ஹாஜ் ஒன்று வைக்கணும். ஹாஜ் அந்த காசு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வழிமுறை என்னன்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்கலி எங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து வரையில்லை.